சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரான்சிலிருந்து இலங்கைக்கு போய் மீண்டும் பிரான்ஸில் வசிக்கின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட இளைஞர் ஒருவர் எங்களுடைய வடமராட்சி பகுதியில் இனம் தெரியாத நபர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கி அவர் மரணமாக இருக்கிறார். இதில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் வந்திருக்கின்ற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது சம்மந்தமாக யாருக்காவது முழு விவரங்கள் தெரியுமென்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. எங்களுடைய வடபகுதி அல்லது எங்களுடைய ஐரோப்பிய நாடுகள் அல்லது புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற இளைஞர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் தாயகத்துக்கு போவதாக இருந்தால் ஒன்றில் அவர்கள் ஈழத்தினுடைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் அவர்கள் மீண்டும் தாயகத்தில் போகின்ற பொழுது விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்படுவார்கள். அல்லது விமான நிலையத்திலிருந்து கைது செய்யப்படாவிட்டால் அங்கால நாட்டுக்குள்ளே போகின்ற பொழுது நாட்டில் வீட்டுக்குள்ளே போய் இருக்கின்ற பொழுது அதுக்கப்புறமாக கைதுகள், அதுக்கப்புறமாக புலம்பெயர் தேசத்திலிருந்து இலங்கைக்கு போகாமல் இங்கே இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கின்ற விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு காலகட்டங்களில் இருந்தது. அதுக்கப்புறமாக இந்த 2009 போர் மௌனிக்கப்பட்டு தொடர்ச்சியாக வந்த ஆளும் தரப்பு அல்லது ஆளும் தரப்பினுடைய அரசுகள் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். இந்த ராஜபக்ச அரசாங்கம் இருக்கின்ற காலப்பகுதிகளில் அநேகமானவர்கள் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இலங்கைக்கு போவதில்லை. இந்த 2009 அதுக்கு அந்த காலப்பகுதிகளில் அதுக்கு கொஞ்சம் பிந்திய காலப்பகுதிகள் 2010, 2011 வந்தவர்கள் எல்லாம் போக மாட்டார்கள். ராஜபக்ச அவர்களுடைய காலங்கள் முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரத் பொன்சேகா விட்டுட்டு போக திருப்பி ராஜபக்ச குடும்பங்களுடைய ஆட்சி, அதுக்கப்புறமாக ரணில், இப்படியே இருக்கின்ற ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்கள் பாதுகாப்பு அச்சம் என யாருக்காவது இருந்தால் அவர்கள் இலங்கை போவதில்லை. அதுக்கப்புறமாக இந்த காலப்பகுதிகளில் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த போதை வஸ்து பிரச்சனை, அதே மாதிரி இந்த கொலை பண்ணுற பிரச்சனை, இப்படியான சம்பவங்கள் அளவுக்கு அதிகமாக இடம்பெற்று கொண்டு வந்தது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனை தாண்டி இப்பொழுதும் பழைய பிரச்சனையை வைத்து பகையை தீர்ப்பது, புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுடைய பணத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கின்ற யாராவது காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, காதல் பிரச்சனை, கணவன் வேறொரு பெண்ணோட தொடர்பு, மனைவி வேறொரு பெண்ணோட தொடர்பு, அல்லது அவர்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு கணவன் மனைவியை பழி வாங்குவது, மனைவி கணவனை பழி வாங்குவது, இப்படியான நிறைய அசம்பாவிதங்கள் இடம்பெறும். இதுக்கு ஒரு கூலிப்படையே இலங்கையில் செயற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கின்ற அனுர அரசாங்கம் அதனையும் கட்டுப்படுத்துவதற்கு முடிஞ்ச வரை போராடி கொண்டிருக்கிறது. எவ்வளவுக்கு தான் கட்டுப்படுத்தினாலும் ஒரு காலகட்டத்தில் தென்பகுதியில் இருக்கின்ற சிங்கள இளைஞர்கள் அல்லது சிங்கள பகுதியில் இருப்பவர்கள் இப்படியான ஒரு சில காடையர்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். அவர்களையும் போலீசார் தடுத்து கொண்டே இருப்பார்கள், அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அது மட்டும் நீங்கள் கொழும்பு பகுதிகளில் இந்த வெளிநாடுகள் வருகின்ற பொழுது பார்த்துருந்தால் தெரியும், லொச்சுகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும், வீதிகள் எல்லாமே நின்று சண்டை அடிவாங்க, அடிபடுவாங்க, கொட்டனால் அடிபடுவாங்க, ஒருத்தனை அடிச்சு போட்டு இன்னொருத்தனை ஓடுவான், அது இன்னொருத்தன் வெட்டி போட்டு ஓடுவாங்க. இப்படியான சம்பவங்கள் எல்லாமே ஒரு காலகட்டங்களில் இடம்பெற்றது. ஆனால் இது கொழும்பு பகுதியில் எங்களுடைய பகுதிகளில் இந்த 2009க்கு முன்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய போராட்ட காலகட்டத்தில் போராட்ட காலத்துக்கினுடைய போராளிகளுடைய கட்டுப்பாட்டுகளில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, போராளிகளினுடைய கட்டுப்பாடு இல்லாமல் வெளியில் இராணுவ கட்டுப்பாடுகளுக்குள்ள இருந்தாலும் சரி, அதுகளுக்குள்ள இருக்கின்ற எங்களுடைய போராளிகளுடைய ஊடுருவல் காரணமாக இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் நிறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. போதை வஸ்து, அது மட்டும் இல்லாமல் வாழ்வெட்டு, குத்துக்கொலை, பாலியல், இப்படியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கரவட்டியில் கரணவாய் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு இரவு 12 மணிக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது. இரவு 12 மணிக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட இளைஞருடைய பேர் பகிரப்பட்டிருக்கிறது. குலேந்திரன் பிரிந்தன் என்கின்ற இளைஞன் அப்படின்னு சொல்லி 29 வயசு என்கின்ற குடும்பஸ்தவர் என்கின்ற
விஷயம் வந்து வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பிரான்ஸிலிருந்து இலங்கைக்கு வந்து மீண்டும் பிரான்ஸுக்கு வந்து இங்கே பிரான்ஸினுடைய விசா உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு திருப்பி விசாவுக்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாம் போட்டுட்டு பிரான்ஸுக்கு போவதற்காக காத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய மனைவியோடு போய் சந்தோஷமாக பிரான்ஸில் வாழணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்கின்ற பொழுது இவருக்கு வந்து வீட்டில் வந்து ஃபோன் கால் வருகின்ற பொழுது இவர் பைக் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். பைக் எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது இவருக்கு பின்னால் 2 பேர் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் வந்த 2 பேரும் கூறிய ஆயுதங்களால் வந்து இவரை தாக்கி வெட்டி வீழ்த்தி விட்டுட்டு ஓடி இருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்து சிசிடி கேமராவில் பதிவாகி இருக்கிறது. அதாவது இந்த பிரியந்தன் தனியாக போகிறது, அதே மாதிரி பின்னால் வந்து 2 பேர் போகிறது, அது மட்டும் இல்லாமல் இவரை தாக்கி இவருக்கு மரணத்தை உண்டு பண்ணிவிட்டு வேகமாக தப்பி போகிறது, இவர் அந்த நேரத்தில் வந்து தன்னை பாதுகாத்து கொள்ள போராடிய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு கொலை செய்த ஒரு நபர் ஒருவருடைய டிஷர்ட் வந்து போலீசாரு கிடைச்சிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பிட்ட நபர் பிரான்ஸில் வந்து பதிவு திருமணம் செய்துவிட்டு மனைவியோடு சந்தோஷமாக போக இருந்த ஒரு சில நாட்களில் வந்து ஒரு நிமிடத்தில் இந்த கனவெல்லாம் வந்து சாம்பலாக கரைஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லியும் இது சம்பந்தமாக நெல்லியடி போலீசாரும் அதே மாதிரி யாழ் விசேட தீவிர விசாரணை பிரிவும் வந்து விசாரணைகளை வந்து நடத்தி கொண்டிருப்பதாகவும் விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அப்படின்னும் சிசிடி கேமராவில் அத்தனை முகங்களில் இருந்து எல்லாமே வந்து பதிவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விரைவில் வந்து குறிப்பிட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஊடகங்களில் பகிரப்பட்டது மட்டுமில்லாமல் இந்த சம்பவம் வந்து அந்த பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து மிக மிக அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கின்ற ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுகிறது. உண்மையில் குறிப்பிட்ட இளைஞர் சம்பந்தமாக அவருடைய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த இறந்த இளைஞனுடைய புகைப்படங்கள் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. வேதனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணம் செஞ்சு விட்டு தன்னுடைய மனைவியை பார்க்க வருகின்ற நேரத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எது எப்படியாக இருந்தாலும் இப்போ ஒரு உயிரை கொள்வது அப்படின்றது மிக வேதனைக்குரிய விஷயம். அது நீங்கள் ஒரு மிருகத்தை இதண்டுவதாக மிருகத்தை அழிப்பதாக இருந்தாலும் சரி, அது ஒரு அதை தாண்டி வேறொரு விஷயம் மரத்தை வெட்டுவதாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் மனிதரை தாக்குவது, மனிதரை தின்கின்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள் அப்படின்றதான் இந்த விஷயங்கள்லேருந்து நாங்கள் யோசிக்க தோன்றுறது. நாங்கள் கடந்த வாரம் பகிர்ந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்க சொன்னால் குறிப்பாக பெண்கள் திருமணத்துக்கு அப்புறமாக புலம்பெயர்ந்து இருக்கின்ற ஒரு ஆணை வந்து பிரான்ஸில் இருக்கின்ற ஒரு இளைஞரை அங்கே இருக்கின்ற பெண் ஒருவர் வந்து மாற்றிய விஷயம், அதுக்கப்புறமாக நேருக்கு நேர பார்த்து அந்த பெண்ணுக்கு முன்னாலே அந்த குறிப்பிட்ட இளைஞர் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்த விஷயம் வந்து பயந்துட்டு, அது மாதிரி டாக்டர் ஒருவருடைய சொத்துக்களை சூறையாடி கொண்டு ஒரு பெண் ஓடிய விஷயத்தை வந்து பகிர்ந்திருந்தேன். அந்த விஷயங்களை கடந்து இப்போ மீண்டும் இன்னொரு பிரான்ஸ் இளைஞனுடைய இந்த மரணம் அப்படின்றது வந்து பெரிய ஒரு சோகத்தை ஆழ்த்தி இருக்கிறது. திருமணம் முடித்து தன்னுடைய கணவரை பார்ப்பதற்காக ஆவலோடு இருக்கின்ற அந்த மனைவிக்கு யார் ஆறுதல் சொல்வது அப்படின்ற ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த மனைவி எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க, அந்த ஆண் வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக எவ்வளவு கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இந்த இளைஞர்கள் ஒன்றில் போதை வஸ்துக்கு அடிமையாகி அவர்கள் இப்படியான வேலைகளை செய்கிறார்களா, அல்லது வந்து திட்டமிட்ட சதியா, இதுக்கு இந்த கொலைக்கு பின்னால் என்ன நடந்திருக்கிறது, ஏன் இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. விசாரணைகளை முடிவில் இந்த தகவல்கள் வெளியாகின்ற பட்சத்தில் நான் வந்து அந்த விஷயத்தையும் நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள முடிஞ்ச வர முயற்சிக்கிறேன். ஆனால் இந்த அசம்பாவிதத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்கள் அல்லது சொத்து பிரச்சனைகளா அல்லது என்ன காரணங்கள் அப்படின்ற விஷயம் வந்து தெரியலை. பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுமையாக பார்க்கலாம். ஏன்னா ஊடகங்களில் வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பகிர்கின்ற பொழுது அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அதனால் போலீஸார் இந்த விசாரணைகள் எடுத்த பொழுது இது நீதிமன்றத்துக்கு போகும், நீதிமன்றத்தினுடைய விசாரணைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் போலீஸார் தடயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மோட்டார் சைக்கிள் வந்து சிசிடி கேமராவில் பதிவாகி இருக்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிசிடி கேமராவில் வந்து மோட்டார் பைக்கில் பதிவாகி இருந்தால் அந்த மோட்டார் பைக்கினை நம்பரை வச்சுக்கொண்டு போலீஸார் கொலையாளிகளை இலகுவாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல்
குறிப்பிட்ட இளைஞருக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள் இருக்கிற தொலைபேசி அழைப்பினுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து அது கைபேசியில் வந்துச்சா அல்லது வந்து லேண்ட்ஃபோன்லேருந்து வந்துச்சா இவற்றை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவற்றின் அடிப்படைகளில் போலீஸார் எப்படி தீவிர விசாரணைகளில் ஒரு முடிவுக்கு வருவாங்க பாப்போம். குறிப்பிட்ட அந்த இளைஞனுடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்களும் வந்து ப்ரே பண்ணி கொண்டு அந்த இளைஞனுக்கு நடக்கப்பட்ட அநீதிக்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து வெகு விரைவில் பார்க்கலாம். நன்றி.